வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். நாட்டில் பல விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இலங்கையின் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு அவர் உட்பட 8 பேரை கைது செய்யுமாறு மாத்திரை நீதிவான் நீதிமன்றம் அண்மைய நாட்கள்ல உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனையடுத்து முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாகி இருப்பதாக அரசாங்க தரப்புல இருந்து இந்த தகவல் வெளியாகி இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த உத்தரவுக்கு அமைய குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகள் ஆரம்பமாகி இருக்கிறது. அந்த 8 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் தேசபந்து தென்னக்கோனை மட்டும் கைது செய்ய முடியவில்லை. அவர் தலைமறைவாகி இருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவரை கைது செய்வதற்காக காவல்துறையினர் அவருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அங்கு அவர் இல்லை. இன்னும் ஒரு வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அங்குமில்லை. அவ்வாறு 4 வீடுகள், அவருடைய வீடு உட்பட 4 வீடுகளுக்கு சென்று பார்த்த வேளையிலும் அந்த நுழைவாயில் என்பது பூட்டப்பட்டவாறே காணப்பட்டிருக்கின்றது. அதன் பிற்பாடு அவர்கள் திரும்பி இருக்கின்றார்கள். இருந்தாலும் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பமாகித்தான் இருக்கிறது. இது குறிப்பாக ஒரு விடயம் சொல்ல வேண்டும். அவருக்கான பயணத்தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடு செல்ல முடியாதவாறான பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் காவல்துறை அதிபர், அதாவது முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இவ்வாறு அவரை தேடுவதற்காக ஒரு காவல்துறையினர் அவருக்கு பின்னால் திரிவது என்பது அவ்வளவு ஒரு அழகான விடயம் அல்ல. ஆகவே இவரை முன்னுக்கு வருமாறு ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது சார்ந்த விசாரணைகளை மேற்கொள்வதாக புத்திக மனதுங்க சொல்லி இருக்கின்றார். இதையும் தாண்டி பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்காக புலனாய்வு அதிகாரிகள் அவரின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அந்த விடயம் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது 2023 டிசம்பர் மாதம் 31 தேதி வெள்ளிக்கிழமை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு முன்பாக கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்றின் மீது வெள்ளிக்கிழமை காவல்துறையினர் அதிகாரி குழு ஒன்றினால நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டுல கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துல கடமையாற்றிய காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்புல தீர்ப்ப மாத்திரை நீதிவான் நீதிமன்றம் 2025 பிப்ரவரி மாதம் 27 தேதி வெளியிட்டது. அதன்படி வெள்ளிக்கிழமை காவல்துறையினர் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடானது தனிப்பட்ட பாதுகாப்பு கருத்தில் கொண்டு நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு என்றும் அதன் பிரகாரம் அவர்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படக்கூடாது எனவும் நீதிமன்றம் அறிவித்திருக்குது. எவ்வாறாயினும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டமையானது சட்டத்துக்கு புறம்பானது செயற்பாடு இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த இடத்துக்கு சென்ற அதிகாரிகள் மற்றும் அப்போதைய காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட 8 அதிகாரிகளை கைது செய்து இந்த வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிடுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் எனது விசாரணைகளை நடத்தி வருகிறது. இந்த உத்தரவின்படி என்று சொல்லி காவல்துறை அதிபர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாகி பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற நடவடிக்கை பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல நாடாளுமன்றத்தில் இது சார்ந்து உரையாற்றியிருந்தார். இலங்கை தென் மாகாணத்தின் மாத்தறை மாவட்டத்தில் உள்ள வெலிகம பகுதியில் 2023 டிசம்பர் மாதம் 31 தேதி 2 குழுக்களுக்கும் இடையிலான பரஸ்பர துப்பாக்கி சூடு இடம்பெற்றது. அந்த சம்பவத்தின் போது வெலிகம பகுதியில் இருக்கிற தனியார் விடுதி ஒன்றின் மீது வெள்ளை நிற வேன் ஒன்றின் வருகை தந்த குழு ஒன்று துப்பாக்கி விநியோகத்தை மேற்கொண்டு அந்த சம்பவம் தொடர்பில் கேள்வியுற்ற வெள்ளிக்கிழமை காவல்துறை அதிகாரிகள் இந்த இடத்துக்கு விரைந்து துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டனர். ஆகவே இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் வெள்ளி நிற வேனில் வருகை தந்த ஒருவர் உயிரிழந்திருந்தார். இதனையடுத்து நடத்தப்பட்ட விசாரணைகளை துப்பாக்கி பிரயோகம் நடத்திய தரப்பினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கடமையாற்றிய அதிகாரிகள் என பலர் தெரிய வந்த சம்பவம் சார்ந்து சொல்லியிருந்தார்கள். இதன் பிற்பாடு தேசபந்து தென்னக்கோன் 1998 காவல்துறை சேவையில் இணைந்து கொண்ட நிலையில் அவர் இலங்கையின் 36வது காவல்துறை அதிபராக கடமையாற்றியிருக்கிறார் என்கின்ற ஒரு விடயத்தை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் காவல்துறை அதிபர் சார்ந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவரை சட்டத்துக்கு முன் ஆஜராகுமாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குற்றச்சம்பவங்கள் சார்ந்த தூசி தட்டல்கள் என்று கூட சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல விடயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேசபந்து தென்னக்கோன் முன்னாள் காவல்துறை அதிபர் இவர் சட்டத்தில் இருந்த ஒரு ஆள், காவல்துறை அதிபராக இருந்த ஒரு ஆள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது எந்த அளவுக்கு நன்மைத்தனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவராக முன் வருவது அவருக்கும் நல்லது என்கின்ற ஒரு விடயத்தை அவர் முன்மாதிரியாக இருப்பார் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு, இதையும் விட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஒரு பதிவினை முன்வைத்திருக்கின்றார். என்னவென்று சொன்னால், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது சட்டத்தை கையில் எடுத்து தங்களுக்கு ஏற்றால் போல பல விடயங்களை செய்து கொண்டிருப்பதாக சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த விடயம் சார்ந்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் ஏனென்று சொன்னால் ஜோசித ராஜபக்சனுடைய வழக்கு விசாரணையாக இருக்கட்டும், அவரின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவரை விசாரணை செய்ததாக இருக்கட்டும், நாமல் ராஜபக்சவை கூப்பிட்டு விசாரணை செய்ததாக இருக்கட்டும், அவருடைய தந்தையார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வீட்டினை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த பாதுகாப்பு குறைக்க
முன்வைக்கப்பட்டமை, அவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் வைத்து இவர்கள் சட்டத்தை ஒருவேளை கையில் எடுக்கிறார்களோ, பழிவாங்கல்கள் இடம்பெறுகிறதோ என்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் எழும்பியிருந்தது. அந்த பின்னணியில தான் அவர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார். ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னுடைய கையில ஆட்சி எடுப்பது போன்று தெரிகிறது என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார். எப்படி இருக்க எல்லோருக்கும் தெரியும், கடந்த நாட்களுக்கு முன்பு கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதன் பிற்பாடு பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. மிக அவதானமாக இருக்க வேண்டும் நாங்களும். ஏனென்றால் சட்டவிரோதமான செயற்பாடுகளை எப்படியாவது குறைக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் இந்த செயற்பாடு என்பது எவ்வளவுக்கு ஆரோக்கியமான விடயம் என்பதை நாம் எல்லோரும் கருத்தில் கொள்ள வேண்டும். நாட்டில் பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தால் நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அங்கு பல வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் சார்ந்து பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. என்னெல்லாம் நடக்குது என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு தான் இன்றைய காலகட்டம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் பல விடயங்கள் சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்துல இவ்வாறான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. கைது நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது, கடத்தல் நடவடிக்கை இடம்பெறுகிறது, இப்படியெல்லாம் பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இவற்றையெல்லாம் கருத்துல கொண்டு சட்டங்கள் எப்பயுமே நான் ஆரம்பத்துல பல நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறார். சட்டங்கள் எங்களுடைய நாட்டில் கடுமையாக்கப்பட்டால் மாத்திரம்தான் இங்க குற்றங்கள் குறையும் என்பது. ஆகவே அதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவிலூடாக சந்திப்போம். வணக்கம்.